குட் ஈவினிங் டு ஆல். லாஸ்ட் கிளாஸ் கண்டினியூ அப்போ நம்ம கிளாஸ் பார்க்கலாம். ஹெட்டிங் வந்து பார்த்திங்கன்னா செல் டிவிஷன். செல் டிவிஷன்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா செல் வந்து பிரிவுன்னு சொல்லலாம் அல்லது செல் பகுப்படைன்னு சொல்லலாம். இப்போ பார்த்தீங்கன்னா செல் டிவிஷனில் வந்து 3 டைப் இருக்குது. என்னென்ன டைப்னு பார்த்தீங்கன்னா ஏ மைட்டாசிஸ், மைட்டாசிஸ், மியாசிஸ் சொல்லக்கூடிய 3 டைப். ஏ மைட்டாசிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா A mitosis is also called direct or incipient cell division. அப்போ மைட்டாசிஸ் ஏ மைட்டாசிஸ் சொல்லக்கூடிய வந்து டைரக்ட் செல் டிவிஷன் அப்படின்னா நேரடியாக பிரியக்கூடியது, டைரக்ட் செல் டிவிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க ஏ மைட்டாசிஸ். அல்லது இன்சிபியன்ட் செல் டிவிஷன் அப்படின்னு சொன்னால் தெளிவில்லாத செல் பகுப்பு. இன்சிபியன்னா தெளிவில்லாமல் இருக்கும், அதோட செல் பிரிதல் வந்து தெளிவாக இருக்காது அப்படி சொல்லுவாங்க. ஓகேங்களா, இது வந்து ஒரு 2 மார்க் அல்லது 1 மார்க் கேட்கக்கூடிய கொஸ்டின். அப்போ ஏ மைட்டாசிஸ் இஸ் ஆல்சோ கால்டு டைரக்ட் ஆர் இன்சிபியன்ட் செல் டிவிஷன். ஹியர் பாருங்க, ஹியர் தேர் இஸ் நோ ஸ்பிண்டில் ஃபார்மேஷன். இந்த செல் டிவிஷனில் வந்து ஸ்பிண்டில் ரெயின் சொல்லக்கூடிய கதிர் இலைகள் உருவாகாதுன்னு சொல்லுவாங்க. அண்ட் குரோமேட்டின் மெட்டீரியல் டஸ் நாட் கண்டென்ஸ். அதே நேரத்தில் குரோமேட்டின் மெட்டீரியல் வந்து டஸ் நாட் கண்டென்ஸ்னால் குரோமேட்டின் வந்து சுருங்காதுன்னு சொல்லுவாங்க. ஸ்பிண்டில் பைப்பும் உருவாகாது, அதே நேரத்தில் குரோமேட்டினுடைய அந்த கதிரிலை வந்து சுருங்கவும் செய்யாது. இட் கன்சிஸ்ட் ஆஃப் 2 ஸ்டெப்ஸ் இருக்குது. இதில் வந்து 2 ஸ்டெப்புன்னு சொல்கிறாங்க. இதில் ஏமரஸில் வந்து 2 ஸ்டெப் இருக்குது. ஒரு ஸ்டெப் வந்து பார்த்திங்கன்னா கேரியோ கைனசிஸ் சொல்லக்கூடியது. கேரியோ கைனசிஸ் சொல்லக்கூடியது. கேரியோ கைனசிஸ் சொல்லியாச்சுன்னா அது என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்வால்வ்ஸ் டிவிஷன் ஆஃப் நியூக்ளியஸ். இதில் வந்து நியூக்ளியஸ் டிவைட் ஆகிறது தான். அதாவது நியூக்ளியஸ்னால் என்ன, ஒரு செல்லுக்குள்ளே நியூக்ளியஸ் இருக்குன்னா அது வந்து நியூக்ளியஸ்னால் உட்கருன்னு பேர். அந்த உட்கரு 2ஆக பிரிகிறது தான் கேரியோ கைனசிஸ். அதே நேரத்தில் இது வந்து பார்த்தீங்கன்னா நியூக்ளியஸ் டெவலப்ஸ் ஏ கான்ஸ்ட்ரக்ஷன் அட் த சென்டர் அண்டு பிகம்ஸ். அப்போ நியூக்ளியஸ் டெவலப் ஆகுது, அதே நேரத்தில் ஏ கன்ஸ்ட்ரக்ஷன் அட் த சென்டர் அண்ட் பிகம் டம்பிள் ஷேப். டம்பிள்னா அந்த தம்பிள்ஸ் சொல்லுவாங்க, டம்பிள் ஷேப். எக்ஸசைஸ் பண்ணும்போது தம்பிள்ஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்களா, அந்த டம்பிள் ஷேப்னு சொல்லுவாங்க. அப்போ இங்கே வந்து உட்கரு வந்து இடைப்பகுதியில் இருக்க ஏற்பட்டு, அதாவது ஒரு உட்கரில் சென்டரில் மட்டும் அதாவது இருக்கோம்னா கண்டிஷனாக சுருங்கிட்டு 2 எண்ட்லேயும் பார்த்தீங்கன்னா அது விரிஞ்சு காணப்படும். அது வந்து தம்பிள் ஷேப்பில் சொல்கிறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் டிஃபென்ஸ் அண்ட் டிவைட்ஸ் த நியூக்ளியஸ் இஸ் 2. அப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் அதாவது டிஃபென்ஸ் சொன்னால் ஆழமாக டிவைட் ஆகி 2ஆக தெரியும். நியூக்ளியஸ் வந்து அந்த நியூக்ளியஸ் இருக்குது, அதில் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து டீஃபாக இருக்குது, இறங்கும் பொழுது அது 2ஆக டிவைட் ஆகி 2 நியூக்ளியஸாக பிரிஞ்சிடும். அப்போ இந்த இறுக்கம் வந்து ஆழமாக போகும். ஒரு நியூக்ளியஸில் வந்து இறுக்கம்ன்றது வந்து சென்டரில் ஆழமாக சென்று 2ஆக பிரியும் சொல்கிறாங்க. இதுக்கு பேர் தான் கேரியோ கைனசிஸ் சொல்கிறது. அப்போ கேரியோ கைனசிஸ்னால் இன்வால்வ் டிவிஷன் ஆஃப் நியூக்ளியஸ் வந்து டிவைட் ஆகிறது தான் கேரியோ கைனசிஸ் சொல்கிறாங்க. அதே மாதிரி நியூக்ளியஸில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து டெவலப் ஆகுது. அப்படி சென்ட்ரல் டெவலப் ஆகும் பொழுது அது வந்து என்ன செய்யணும்னா நியூக்ளியஸ் சென்ட்ரல் மட்டும் இருக்க ஏற்பட்டு 2 பக்கமும் விரிந்து காணப்படும். அதுதான் வந்து அந்த பிகம்ஸ் டம்பிள் ஷேப் சொல்லுவாங்க. ஓகேங்களா, அடுத்த ஹெட்டிங் பாருங்கள், சைட்டோகைனசிஸ் இருக்குது. ஸோ இப்போ சைட்டோகைனசிஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா நியூக்ளியஸ் எதுக்குள்ளே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சைட்டோபிளாஸில் இருக்கும். சைட்டோபிளாஸ் அப்படியே ஒரு லிக்யூடில் இருக்கும். லிக்யூட்னா அதாவது ஒரு திரவ நிலையில் இருக்கும். ஒரு செல்லுக்குள்ளே சைட்டோபிளாஸை வந்து செல்லு ஃபுல்லாக அப்படியே பரவி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த சைட்டோபிளாசம் டிவைட் ஆகுது. இன்வால்வ்ஸ் டிவிஷன் ஆஃப் சைட்டோபிளாசம். இதில் வந்து சைட்டோபிளாசம் டிவைட் ஆகுது. சைட்டோபிளாசம் வந்து டிவைட் ஆக சொல்கிறாங்க. ஓகேங்களா, பகுப்படுது. இதே நேரத்தில் பிளாஸ்மா மெம்பரேன் டெவலப் ஏ கன்ஸ்ட்ரக்ஷன் அலாங் நியூக்ளியர் கன்ஸ்ட்ரக்ஷன். உட்கரு அதாவது ஒரு பிளாஸ்மா மெம்பரேன் சொல்கிறாங்க இல்லைங்களா, அது வந்து உட்கரு கன்ஸ்ட்ரக்ஷனை தொடர்ந்து பிளாஸ்மாவும் என்ன செய்யும், சுருங்க ஆரம்பிக்கும். பிளாஸ்மாவும் சுருங்க ஆரம்பித்து 2 பகுதிகளாக பிரிப்பாங்க. அடுத்து இன் டிஃபென்ஸ் சென்ட்ரிஃபைல் அதாவது சென்ட்ரிஃபெட்டலி
இட் டிஃபரன்ஸ் சென்ட்ரிஃபெட்லி அண்ட் ஃபைனலி டிவைட்ஸ் த செல் இன்டு 2 cells. என்ன சொல்கிறாங்கன்னா இந்த இருக்கை வந்து டீப்பாக போய் 2 செல்லை ஃபைனலில் வந்து 2 செல்லாக டிவைட் ஆகின்னு சொல்கிறாங்க. இங்கே கொடுத்துருக்க டயக்ராம் பாருங்க, ஏமெட்ரிக்ஸ் டயக்ராம் கொடுத்துருக்கு. அந்த டயக்ராமில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு செல்ஸ் இருக்குது. அந்த செல்ஸ்க்கு உள்ள நியூக்ளியஸ் வந்து ரவுண்ட் ஷேப் இருக்குது. நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பில் வந்து பார்த்தீங்கன்னா அதில் செல்வால் வந்து சென்டரில் மட்டும் கன்ஸ்ட்ரிக்ஷன், அதாவது சுருக்கம் ஏற்பட்டிருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்த டயக்ராம் பார்த்தீங்கன்னா அந்த சுருக்கம் வந்து டீஃபாக இருக்குது. அந்த டீஃபாக இருக்கும்பொழுது நியூக்ளியஸ்லேயுமே ஒரு சுருக்கம் ஏற்படுது. இப்போ அந்த சுருக்கம் வந்து பார்த்திங்கன்னா அந்த வந்து செல்வால் ஃபுல்லாக டிவைட் ஆகிடுது, நியூக்ளியஸும் டிவைட் ஆகிடுது. இப்போ 2 செல்லாக ஃபார்ம் ஆகிடுது. இதுக்கு பேர் தான் ஏமெட்டாசிஸ். அப்போ ஒரு செல் கொஞ்சம் கொஞ்சமாக சென்டரில் அது இறுக்கம் ஏற்பட்டு, சென்டரில் இறுக்கம்னா என்னது கன்ஸ்ட்ரக்ஷன், அந்த சுருக்கம் ஏற்பட்டு 2ஆக டிவைட் ஆகும். அப்படி 2ஆக டிவைட் ஆகுதுன்னா ஃபஸ்ட்டு நியூக்ளியஸ் டிவைட் ஆகுது, அதை ஃபாலோ பண்ணி சைட்டோபிளாசம் டிவைட் ஆகும் சொல்கிறாங்க. ஓகேங்களா? இதுக்கு பேர் தான் ஏமெட்டாசிஸ் செல் டிவிஷன். ஏமெட்டாசிஸ் செல் டிவிஷன். அடுத்து பாருங்க நெக்ஸ்ட் வந்து ட்ராபேக்ஸ் ஏமெட்டாசிஸ். இதில் ட்ராபேக்ஸ் சொல்லிடுறீங்க. இதில் வந்து என்ன ட்ராபேக் என்னென்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் குறைபாடு என்னென்னு கேட்குறாங்க. ஏமெட்டாசிஸ் என்ன குறைகள் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கேசஸ் அன்ஈக்குவல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் குரோமோசோம்ஸ். குரோமோசோம் வந்து பார்த்திங்கன்னா அதாவது சமமற்ற அளவில் செல்களை சென்றடையும். குரோமோசோம் வந்து ஒவ்வொரு குரோமோசோம்கள் வந்து ஒவ்வொரு செல்னா டாட்டர் செல்ஸ் வந்து அதை சென்றடையும் போது சமமாக இருக்காது. ஒன்றில் அதிகமாக இருக்கும், ஒன்றில் குறைவாக இருக்கும். அதுதான் ட்ராபேக். இன்னொரு என்னென்னு பார்த்தீங்கன்னா கேன் லீட் டு abnormalities in metabolism and reflux. அதாவது வளர்சிதை மாற்றம் மற்றும் இனப்பெருக்கம் ஆகியவற்றில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அப்நார்மல்னா நார்மலாக இருக்காது. அப்நார்மல்னா பிறழ்ச்சி ஏற்படுறாங்க, ஏற்படுன்னு சொல்கிறாங்க. இந்த 2 பாயிண்ட் முக்கியமான பாயிண்ட்ஸ். அடுத்த ஹெட்டிங் பார்த்தீங்கன்னா மைட்டாசிஸ் செல் டிவிஷன் என்னென்னு பார்க்கலாம். முதல் வந்து ஏமெட்டாசிஸ் வந்து பார்த்தோம். இப்போ மைட்டாசிஸ் செல் டிவிஷன் என்ன? இப்போ மைட்டாசிஸ் செல் டிவிஷன் வந்து ஒன்லி பாடி செல்லில் மட்டும் நடக்கக்கூடியது. இது வந்து பார்த்தீங்கன்னா the most important part of cell division concern events inside the nucleus. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த செல் டிவிஷனில் வந்து கன்சர்ன் ஈவெண்ட்ஸ், இது வந்து செல் பிரிப்பின் முக்கிய நிகழ்வு ஒன்று. ஆனால் எல்லாமே எங்கே நடக்குது? இன்சைட் நியூக்ளியஸ்குள்ளேயே நடக்குது சொல்கிறாங்க. அப்போ மைட்டாசிஸ் செல் டிவிஷன் வந்து மோஸ்ட் பார்ட் ஆஃப் த செல் டிவிஷன். இதுதான் செல் டிவிஷன்லேயே ஒரு முக்கியமான பார்ட்டு சொல்லிட்டு இது எங்கே நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இன்சைட் த நியூக்ளியஸ் நடக்குதுறாங்க. அப்போ மைட்டாசிஸ் அகர்சின் சூட் அண்ட் ரூட் டிப்ஸ். முக்கியமாக ஒரு பிளான்ஸில் வந்து சூட் டிப்பு இருக்கும், ரூட் டிப் இருக்கும். சூட் டிப்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா தன்னுடைய நுனிப்பகுதி, ரூட் டிப்னா வேருடைய நுனிப்பகுதி. இந்த 2 இடத்துலையுமே வந்து இந்த செல்டிஷன் நடக்கும்னு சொல்கிறாங்க. அதே நேரத்தில் எங்கெல்லாம் வந்து அதர் மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூஸ் எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் நடக்கும். அதே நேரத்தில் அசோசியேட் வித் க்ரோத். அப்போ செல் டிவிஷன் நடக்குது, அதை ஃபாலோ பண்ணி க்ரோத்னா அப்படிய க்ரோத், ஒரு பிளானுடைய க்ரோத் வந்து இன்க்ரீஸ் ஆகணும். அப்போது ஒரு பிளானுடைய க்ரோத் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு காரணம் வந்து செல் டிவிஷன் தான். அப்போ அந்த மைட்டாசிஸ் செல் டிவிஷன் எங்கே நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிளான்ஸோடைய ரூட் அண்டு சூட் டிப்பில் நடக்கும்னு சொல்கிறாங்க, நுனியில் நடக்கும். அடுத்து மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூலாம் எங்கெல்லாம் இருக்கோ அங்கே நடக்கும். த நம்பர் ஆஃப் குரோமோசோம்ஸ் இன் த பிரசன்ட் இன் டாட்டர் செல்ஸ். என்ன சொல்லணும் பார்த்தீங்கன்னா நிறைய நம்பர் ஆஃப் குரோமோசோம் வந்து டாட்டர் செல்லில் காணப்படும். ரிமைனிங் சேம், ஸோ இட் இஸ் கால்டு ஈக்குவேஷனல் டிவிஷன். இல்லையா? சேம் பார்த்தீங்கன்னா இது வந்து எண்ணிக்கை வந்து எல்லா செல்களும் ஒரே எண்ணிக்கையில் இருக்குன்றாங்க. அதுக்கு பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவேஷனல் டிவிஷன். அது பேர் வந்து ஈக்குவேஷனல் டிவிஷன்னா சமமாக இருக்குதா இருக்கும். அடுத்த ஹெட்டிங் பாருங்க, க்ளோஸ்ட் அண்டு ஓப்பன் மைட்டாசிஸ். இதில் பார்த்தீங்கன்னா க்ளோஸ்ட்னா மூடிய, ஓப்பன்னா திறந்த அந்த மைட்டாசிஸ், மூடிய திறந்த மைட்டாசிஸ் இருக்குது பாருங்க. இன் க்ளோஸ்டு மைட்டாசிஸ் பார்த்தீங்கன்னா த நியூக்ளியர் என்வலப் ரிமைன்ஸ் இன்டாக்ட், அதாவது இன்டாக்ட் அண்ட் குரோமோசோம்ஸ் மைக்ரேட் டு ஆப்போசிட் ஃபோல்ட்ஸ் ஆஃப் எ ஸ்பிண்டில் வித்தின் த நியூக்ளியஸ். என்ன சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா மூடிய மைட்டாசிஸ் சொல்லக்கூடிய, க்ளோஸ்டு மைட்டாசிஸ்னா என்னது? மூடியது. அதில் வந்து உட்கரு உரை, அதாவது நியூக்ளியஸோடைய அவுட்டர் மெம்பரனுக்கு வந்து
அது சிதையாமல், அது வந்து சிதைவடையாமல் குரோமோசோம்கள் வந்து எது திசையில் நகரும். அதுக்கு என்ன தேவை? ஸ்பிண்டில் பேப்பர் தேவை. அதுக்கு வந்து ஸ்பிண்டில் பேப்பர் தேவை. அதை தான் சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த யூகேரியாட் யூகேரியாட் சொல்லக்கூடிய ஈஸ்ட்டு அண்டு சளி பூஞ்சைன்னு சொல்லுவாங்க. இந்த ஈஸ்ட் பாருங்க, மினி சிங்கிள் செல்டு யூகேரியாட்லேயும் செல்லுடைய ஈஸ்ட்லேயும் அதே மாதிரி சளிமோல்ட்னா சளி பூஞ்சின்னு சொல்லுவாங்க. இந்த ரெண்டுலேயுமே இது நடக்குது, மூடிய நிலையில் நடக்கும். அப்போ செல் டிவிஷன் வந்து மூடிய நிலையில் நடக்குது. அது எடுத்துக்காட்டு வந்து ஈஸ்ட்னு சொல்லக்கூடிய ஒரு பூஞ்சியில் நடக்க சொல்கிறாங்க. பாருங்க, இதே நேரத்தில் ஓப்பன் மைட்டோசிஸ் பாருங்க. இது க்ளோஸ்டு பார்த்தோமா இல்லையா? இப்போ ஓப்பன் மைட்டோசிஸ் இதில் வந்து இந்த நியூக்ளியர் என்வலப் பிரேக் டவுன், நியூக்ளியஸ் வந்து ரெண்டாக உடைஞ்சிருது. அண்ட் தென் ரீஃபார்ம்ஸ் அரவுண்ட் த 2 செட் செப்பரேட்டட் குரோமோசோம்ஸ். இது வந்து நியூக்ளியஸ் வந்து உடைஞ்சிருது, அதாவது உட்கரு உரை சிதைந்துருது. உட்கரு உரை வந்து சிதைகிறதுனால அங்கே இருக்கக்கூடிய குரோமோசோம்ஸ் ரெண்டு செட்டாக பிரிஞ்சு செல்லும். அதுக்கு பேர் தான் ஓப்பன். இது வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் நம்ம நினைச்சாங்க. அப்போ மைட்டோசிஸ் இஸ் டிவைடட் இன்டு 4 ஸ்டேஜ். மைட்டோசிஸ் வந்து 4 ஸ்டேஜாக டிவைட் ஆகுது. அது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோபேஸ், மெட்டாஃபேஸ், அனாஃபேஸ் அண்ட் டெலோஃபேஸ். ப்ரோபேஸ், மெட்டாஃபேஸ், அனாஃபேஸ் அண்ட் டெலோஃபேஸ். இந்த மாதிரி 4 நிலைகளில் இந்த மைட்டாசிஸ் செல் டிவிஷன் நடக்கும்ன்றாங்க. இப்போ மைட்டாசிஸ் செல் டிவிஷன் 4 நிலைன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ரோபேஸ்னால் என்னென்னு பார்ப்போம். இந்த ப்ரோபேஸ் இஸ் த லாங்கஸ்ட் ஃபேஸ் இன் மைட்டாசிஸ். மைட்டாசிஸ்லேயே இந்த ப்ரோபேஸ் நிலை வந்து லாங்கஸ்ட் நிலைன்னா ஒரு அதிக கால அளவு எடுத்துக்கொள்ளக்கூடியது, அதிக காலங்களை எடுத்துக்கொள்ளும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 24 ஹவர்ஸில் ஒரு செல் டிவைட் ஆகுதுன்னா அதில் வந்து அதிக நேரத்தை எடுத்துக்கொள்ளக்கூடியது இந்த ப்ரோபேஸ். அதுதான் சொன்னாங்க, ப்ரோபேஸ் இஸ் த லாங்கஸ்ட் ஃபேஸ் இன் மைட்டாசிஸ். குரோமோசோம் பிகம்ஸ் விசிபிள் as a long thin thread like structure. இதில் வந்து குரோமோசோம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா த்ரெட் லைக்கில் காணப்படும். த்ரெட் லைக்னா நூல் போன்ற அமைப்பில் காணப்படும். கண்டென்ஸ் டு ஃபார்ம் ஏ காம்பேக்ட் மைட்டாட் குரோமோசோம்ஸ். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா குரோமோசோம்கள் வந்து மைட்டாட்டிக் குரோமோசோம்கள் எனப்படுகின்றன. இதில் வந்து குரோமோசோம் வந்து எப்படி காணப்படும்னா கன்சன்னா செறிவுற்று காணப்படுமா இல்லையா? அதனால் வந்து அதை என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா மைட்டாட்டிக் குரோமோசோம். இதே நேரத்தில் தாவர செல் பாருங்க, இன் பிளான்ட் செல்லில் வந்து இனிஷியேஷன் ஆஃப் ஸ்பிண்டில் ஃபைபர்ஸ் டேக்ஸ் பிளேஸ், நியூக்ளியஸ் டிஸப்பியர்ஸ். இதே நிலை வந்து பார்த்தீங்கன்னா தாவர செல்லில் வந்து கதிர்கோள் இலைகள் சொல்லுவாங்க. ஸ்பிண்டில் பைப்புனா அது கதிர்கோள் இலைகள். அந்த இலைகள் வந்து பார்த்தீங்கன்னா தோன்றும், ஸ்பிண்டில் பேப்பர் தோன்றும். அப்படி தோன்றும் பொழுது அந்த ஸ்பிண்டில் பேப்பர் வந்து என்ன செய்யும் பார்த்தீங்கன்னா தோன்றும் பொழுது அதாவது நியூக்ளியோலஸ் வந்து டிஸப்பியர்னா அந்த நியூக்ளியஸ் வந்து அப்படியே மறைய ஆரம்பிக்கும். அதேமாதிரி நியூக்ளியர் என்வலப் பிரேக் டவுன் ஆகிடும். அதேமாதிரி கோல்ஜி அப்பார்டஸ் எண்டோப்ளஸ் ரெட்டிகுலம் ஆர் நாட் சீன். எப்போ ப்ரோபேஸில் வந்து ஒரு ஸ்பிண்டில் பைப்பர் உருவாகுதோ அப்படி ஸ்பிண்டில் பைப்பர் உருவாகும் பொழுது நியூக்ளியஸும் மறையும், அதேமாதிரி நியூக்ளியரும் மறையும், கோல்ஜி அப்பார்டஸ் மறைஞ்சிடும், எண்டோப்ளஸ் ரெட்டிகுலம் எல்லாமே மறைஞ்சு போகுன்றாங்க. அடுத்து இதே நேரத்தில் அனிமல்ஸ் இருப்பாங்க. இன் அனிமல் செல் இந்த சென்ட்ரியோல்ஸ் எக்ஸ்டெண்ட் ஏ ரேடியலி அரே ஆஃப் மைக்ரோடியூபுலஸ். அனிமல் செல்லில் வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரியோல்ஸ் எக்ஸ்டெண்ட் ஆகுது. சென்ட்ரியோல்ஸ் வந்து எக்ஸ்டெண்ட் ரேடியல் அரே மைக்ரோடியூபுலஸ் நிறைய மைக்ரோட் ஃபைபர்ஸை உருவாக்கும். டுவர்ட்ஸ் த பிளாஸ்மா மெம்பரேன் அண்ட் த ரீச் த ஃபோல் ஆஃப் செல்ஸ். அந்த சென்ட்ரியோல்ஸ் வந்து என்ன செய்யுது பார்த்தீங்கன்னா ரெண்டாக டிவைட் ஆகி 2 ஆப்போசிட் ஃபோலுக்கும் போயிடும். டுவர்ட்ஸ் த பிளாஸ்மா மெம்பரேன் ஆப்போசிட் போயிடும். அது என்னன்னா அந்த அரேஞ்சு மைக்ரோடியூபுலஸ் கால்டு ஆனஸ்டன்ஸ் அப்படியே உருவாக்குது. இந்த பிளான்ட் செல்ஸ் இது வந்து காணப்படாது, அஸ்டஸ் காணப்படாது. ஆனஸ்டஸ் வந்து அனிமல் செல்லில் மட்டும்தான் உருவாகுது, பிளான்ட் செல்லில் காணப்படாது சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் கேட்டிங் பார்த்தீங்கன்னா மெட்டாஃபேஸ். மெட்டாஃபேஸில் வந்து பார்த்தீங்கன்னா மெட்டாஃபேஸ் பாருங்க. இதில் மெட்டாஃபேஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா குரோமோசோம்ஸ் வந்து
அதாவது குரோமோசோம்னா என்னது, 2 சிஸ்டர் குரோமேட்டிட் இருக்கும். சென்டரில் வந்து என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரோமியர் இருக்கும். அப்போ குரோமோசோம்ஸ் ஆர் அட்டேச்டு டு ஸ்பிண்டில் ஃபைபர்ஸ் பை கைனட்டோகோர் ஆஃப் த சென்ட்ரோமியர். சென்ட்ரோமியரில் கைனட்டோகோருக்கு வந்து அந்த கைனட்டோகோரில் வந்து இந்த ஸ்பிண்டில் ஃபைபர் வந்து அட்டாச் ஆகின்னு சொல்கிறாங்க. இந்த ஸ்பிண்டில் ஃபைபர் மேடப்பா டியூப்ளின். அந்த ஸ்பிண்டில் ஃபைபர் எதனால் உருவாக்கப்பட்டிருக்குன்னா டியூப்ளின் சொல்லக்கூடிய ஒரு புரதத்தால் உருவாகிருக்கு. இது ஒரு ரொம்ப கொஸ்டின். டியூப்ளின் சொல்லக்கூடிய புரதத்தினால தான் உருவாகிருக்கு. Alignment the chromosomes into a compact group of the equator of the cells known as metaphase plate. அப்போ ஈக்குவேட்டர் ஆஃப் த செல்ஸ் சொல்லுவாங்க இல்லையா. அது என்ன சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, ஒரு தட்டு, அங்கே வந்து ஒரு தட்டு உருவாகுது. அந்த தட்டுக்கு பேர் தான் மெட்டாஃபேஸ் பிளேட். அது மெட்டாஃபேஸ் பிளேட் சொல்கிறாங்க. இந்த நிலையில் குரோமோசோம் வந்து புறமைப்பு நன்கு புறப்படும். இந்த நிலையில் தான் அது குரோமோசோம் வந்து இந்த ஸ்டேஜில் குரோமோசோம் வந்து குரோமோசோம் மார்பாலஜி வந்து கேன் ஈஸிலி ஸ்டடி, ஈஸியாக பார்க்க முடியும்ட்டாங்க. அடுத்து பாருங்க, கைனட்டோகோர் இஸ் ஏ டிஎன்ஏ ப்ரோட்டீன். கைனட்டோகோர் வந்து டிஎன்ஏ ப்ரோட்டீன் காம்ப்ளெக்ஸ் ப்ரெசன்ட் இன் சென்ட்ரோசோம் டிஎன்ஏ. அப்போ கைனட்டோகோர் சொல்லக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா ஏ டிஎன்ஏ ப்ரோட்டீன் காம்ப்ளெக்ஸ். இந்த சென்ட்ரோசோம் டிஎன்ஏ வித் மைக்ரோடியூபிள்ஸ் அட்டாச்டு இட் இஸ் ட்ரைலேமினர் டிஸ்க் லைக் பெட்ஸ். ட்ரைலேமினர் டிஸ்க் லைக், அது ஒரு வட்ட வடிவத்தில் காணப்படும். வட்ட தட்டாக காணப்படும் சொல்கிறாங்க. வட்ட தட்டாக காணப்படும். அதே நேரத்தில் இந்த ஸ்பிண்டில் ஃபைபர்ஸ் வந்து அசம்பிளி செட் பாயிண்ட்னா ஒரு தடை புள்ளின்னு சொல்லுவாங்க. செட் பாயிண்ட் என்னது, தடை புள்ளின்னு சொல்லுவாங்க. அந்த தடை புள்ளி ஏற்படுது டிசைடட் த செல்ஸ் என்டர் அனாஃபேஸ். இது இப்போ வந்து செல் எங்கே என்றாகுதுன்னா அனாஃபேஸ் ஸ்டேஜில் என்றாகும். இப்போ அனாஃபேஸ் பாருங்கள். இப்போ அனாஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா அனாஃபேஸ் இது வந்து ஈச் குரோமோசோம் ஸ்பிளிட் சைமல்டேனியஸ்லி அண்டு 2 டாட்டர் குரோமாட்டிட்ஸ். இங்கே குரோமோசோம்லாம் வந்து என்னென்னா ஸ்பிளிட் ஆகுனா டிவைட் ஆகுதுன்னு அர்த்தம். ஸ்பிளிட்னா பிரியுதுன்னு அர்த்தம். அப்படி எப்படின்னு பார்த்தீங்கன்னா சைமல்டேனியஸ்னால் தொடர்ச்சியாக பண்ணும். அப்படி பண்ணும்போது 2 டாட்டர் குரோமாட்டிட்ஸ் உருவாகுது. பிகின்ஸ் மைக்ரேட் டுவர்ட்ஸ் த ஆப்போசிட் போல்ஸ். அந்த குரோமோசோம் வந்து ரெண்டாக டிவைட் ஆகி ஆப்போசிட் போலை நோக்கி, ஆப்போசிட் போல்னா ஆப்போசிட் துருவத்தை நோக்கி நகர ஆரம்பிக்குது. அதை நகர்வதற்கு எது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பிண்டில் ஃபைபர்ஸ். அந்த ஸ்பிண்டில் ஃபைபர் இருக்கிறதுனால தான் அது ஆப்போசிட் போல நோக்கி மூவ் ஆகுது. ஈச் சென்ட்ரோமியர் ஸ்பிளிட் longitudinally into 2 sister chromatids from each other. எல்லா குரோமோசோமுமே பிரியுது. எல்லாம் பிரியும் பொழுது அது எல்லாமே மூவ் ஆகுது ஆப்போசிட் போகுது. அது பாருங்க, அந்த ஷார்ட்டனிங் ஆஃப் ஸ்பிண்டில் ஃபைபர்ஸ். அப்போ ஆப்போசிட் போலை நோக்கி ஒவ்வொரு குரோமோசோமும் மூவ் ஆகும் பொழுது அந்த ஸ்பிண்டில் ஃபைபர் வந்து ரொம்ப ஷார்ட் ஆகும், குறுகிக்கிட்டே இருக்கும். கடைசியில் எண்டில் வந்து எண்டுக்கு வந்துடும். செல்வாக்கு பாருங்கள், centromere full divides chromosome into 2 halves. The each half recessive 2 chromatids are separated. When sister chromatids separate, the axil pertaining the replicated genome is complete. இங்கே வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆக சொல்கிறாங்க. பாருங்கள், applicant the ligase is activated called anaphase formatting complex cyclones anaphase formatting cyclones. அப்போ இங்கே வந்து கதிரியல்கள் வந்து ஒன்று என்ன செய்யுது பார்த்தீங்கன்னா சைக்கிள்ஸ் உருவாகுது. அப்போ சமப்பிரிவு அடைக்குது. அதாவது காம்ப்ளெக்ஸ் லீட்ஸ் டு ஏபிசி சொல்லப்படுது. பாருங்கள், ஏபிசின்னு சொன்னால் கதிர் இலை தொகுப்பு தடை இலக்கம் சொல்லப்படுது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அனாஃபேஸில் தான் பிரிநிலை ஏற்பட சொல்கிறாங்க. பிரிநிலை ஏற்படுது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா லீட்ஸ் டு டீக்ரடேஷன் ஆஃப் ரெகுலாரிட்டி ப்ரோட்டீன்ஸ் அதாவது டிரான்சிஷன் அண்ட் மெட்டாஃபேஸ் டு அனாஃபேஸ். அப்போ அந்த ப்ரோட்டீன் வந்து எங்கே போகுதுன்னு பார்த்தீங்கன்னா மெட்டாஃபேஸ்லேருந்து அனாஃபேஸ்க்கு போகுது. அதில் ஏபிசி இஸ் த கிளஸ்டர் ஆஃப் ப்ரோட்டீன்ஸ் இன்க்ளூடிங் பிரேக் டவுன் த கோஹெசின் ப்ரோட்டீன்ஸ். அப்போ அது வந்து தொடர்ச்சியாக என்ன செய்யுதுன்னு பார்த்தீங்கன்னா முன்னேறிக்கொண்டே இருக்கும். தொடர்ச்சியாக முன்னேறுவதற்கு இது உதவுதுன்னு சொல்கிறாங்க. திருமலை நோக்கி நகர முடிகிறது. அதுக்கு தொடர்ச்சியாக முன்னேறுவதற்கு இந்த ப்ரோட்டீன் வந்து ஹெல்ப்பாக இருக்குன்னு சொன்னாங்க. இதில் இந்த அதாவது
அனாஃபிஸ் ஸ்டேஜில் அனாஃபிஸ் டூரிங் மைட்டாசிஸ் ஓகேங்களா. அடுத்து டெலோஃபேஸ் ஃபேஸ். இந்த டெலோஃபேஸ் ஃபேஸ் பார்த்தீங்கன்னா அந்த டெலோஃபேஸ் ஃபேஸ் இந்த டூ செட் ஆஃப் டாட்டர் குரோமோசோம்ஸ் ரீச் த ஆப்போசிட் போல்ஸ் ஆஃப் த செல்ஸ். ஒரு செல்லில் ரெண்டு துறைமுறை நோக்கி அந்த குரோமோசோம் வந்து நகருது. எது நகருது? டாட்டர் குரோமோசோம் நகருன்னு சொல்கிறாங்க. இது ஸ்பிண்டில் பை இப்போ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பிண்டில் பை அப்படியே டிசைப்பைனா மறைஞ்சிடும். அப்போ அந்த குரோமோசோம் இழுத்து வரக்கூடிய அந்த கதிரிலே ஃபுல்லாக மறைஞ்சிடுது. இப்போ டிவிஷன் ஆஃப் ஜெனட்டிக் மெட்டீரியல் இஸ் கம்ப்ளீட்டடு அண்டு கேரியோகைனசிஸ் இப்போ கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருது. எது முடிஞ்சிச்சு பார்த்தீங்கன்னா கேரியோகைனசிஸ் முடியுது, சைட்டோகைனசிஸ் முடியுது. கேரியோகைனசிஸ் என்ன? ஒருத்தருப்பதுக்கும் முடிஞ்சிச்சு, சைட்டோபிளாசம் பகுப்பும் முடிஞ்சிருது. இப்போ நியூக்ளியஸ் அண்ட் நியூக்ளியர் மெம்பரேன் ரீஃபார்ம்ஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நியூக்ளியஸ் உருவாகும், நியூக்ளியர் மெம்பரேன் உருவாகுது. அப்போ நியூக்ளியர் மெம்பரேன்ஸ் ஃபார்ம் அரவுண்ட் த ஈச் செட் ஆஃப் சிஸ்டர் குரோமேட்டிஸ் நவ் கால்டு குரோமோசோம்ஸ். இப்போ குரோமோசோம் ஃபார்ம் ஆகிடுது. அப்போ குரோமோசோம் வந்து ஃபார்ம் ஆனோடனே பாருங்க டீகண்டன்ஸ்னால் இப்போ வந்து சுருக்கம் ஏற்படாது, குரோமோசோம்னா சுருக்கம் ஏற்படாது. இன் பிளான்ட் செல்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா formoplasm and form between the daughter cells. The cell plate is formed between the two daughter cells. இப்போ ரெண்டு செல்லாக பிரிஞ்சிருது. அந்த ரெண்டு செல்லுமே டோட்டலாக பிரிஞ்ச உடனே அது என்ன செய்யும்? ஆட்டோமேட்டிக்காக சிங்கிள் செல்லாக ஃபார்ம் ஆகும். அது வந்து சிங்கிள் செல்லாக ஃபார்ம் ஆகும். அதுக்கு பேர் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் செல் வால்ஸ் டேக் ஸ்பேஸ். இங்கே வந்து எது திரும்பி உருவாகுது பார்த்தீங்கன்னா செல் வால் ஃபார்ம் ஆகிடும். செல் வால் ஃபார்ம் ஆகணும் உடனே ஃபைனலி த செல்ஸ் ஆர் செப்பரேட்டட் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ஆர்கனல்ஸ். அப்படியே அந்த செல் வால் ஃபார்ம் ஆனோம்னா உள்ளுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா இன்னர் ஆர்கன்ஸ்லாம் ஃபார்ம் ஆகும். இன்னர் ஆர்கன்ஸ்லாம் ஃபார்ம் ஆகிடுது. இன்னர் ஆர்கன் ஃபார்ம் ஆச்சுன்னா அங்கே மைக்ரோ மாலிகுல்ஸ்லாம் உருவாகுது. இப்போ டு நியூலி ஃபார்ம்டு டாட் செல்ஸ். இப்போ வந்து புதிய ரெண்டு செல் உருவாகுது. புதிய ரெண்டு செல் உருவாகும்னு சொல்கிறாங்க. இந்த டயக்ராம் மைடஸ் டயக்ராம். மைடஸ் டயக்ராம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் வந்து இந்த செல், இங்கே செல் இருக்கா, இந்த செல்லில் வந்து சென்டியூல்ஸ் இருக்கா, அது வந்து ரெண்டு ஆப்போசிட் போயிருக்கா. அந்த சென்டியூல்ஸ் வந்து ஸ்பிண்டில் பை உருவாக்கின பேர் அங்கே இருக்கக்கூடிய குரோமோசோம் வந்து அது அட்டாச் ஆகுதா. இப்போ அந்த ஸ்பிண்டில் பை வந்து ஷார்ட் ஆக அந்த குரோமோசோம் வந்து ரெண்டாக டிவைட் ஆகுதா. டிவைட் ஆன பிறகு அது ரெண்டு எண்டுக்கு வந்தோடனே இங்கே செல்வால் வந்து குறுகுதா. அப்படி புரிஞ்சோடனே அது ரெண்டாக கட் ஆகி இங்கே திரும்பவும் நியூக்ளியஸ் எல்லாமே உருவாகி ஒரு செல்லாக ஃபார்ம் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு பேர் தான் மைடஸ் சைட்டிஸ்.